ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொல்றேன்ல. எனக்கு வந்து தனியா நாங்கலாம் சினிமா போகும்போது விசில் அடிக்கணும்னு தோணும், கை தட்டணும்னு தோணும். ஆனா வந்து ஏதோ கூச்சமா இருக்கு. இப்போ ஆடியன்ஸ் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து விசில் அடிச்சது, கை தட்டினது, கத்துனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ. அதுவும் மேம் செம்மையா சுஷனும் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த மனோரமா நம்ம தமிழ் சினிமாவின் அடுத்த மனோரமா ஆட்சி. ஐயோ தேங்க் யூ. சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா நடிகர்களுமே அந்த சின்ன பையன் முதற்கொண்டு அத்தனை பேருமே அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காங்க. அருமையான படம், அருமையான அனுபவம். தேங்க் யூ. தேங்க் யூ so much. தேங்க் யூ. ஐயோ தேங்க் யூ so much. ஹாய் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். ஒரே ஒரு போட்டுக்குள்ள ஒரு குறைந்த இடத்துக்குள்ள இவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு படம், ஒரு அழகான ஒரு அரசியல், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. இந்த படத்துல நடிச்சதும் சேலஞ்சிங்கா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே சமயம் படமா பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா பொதுமக்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லுங்க. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை, ஒரு கடல் அனுபவத்தை பாருங்க. ஒரு அழகான அரசியலும் ஆழமான அரசியலும் பேசியிருக்கு. அதுவும் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணும். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. சில இடங்கள் அங்கங்க கிளாப்ஸ் இருக்கு, சில இடங்கள் ரொம்ப ஆழ்ந்து பாக்குறாங்க. யாருமே அந்த எழுந்து போறோங்கிற மாதிரி இல்லாம அவ்வளோ சுவாரஸ்யமா படம் த்ரூ அவுட் இன்டர்வல் பிளாக் இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் தியேட்டர் சீட்ல உட்காந்து பாக்குறதுங்கிறதே நல்லா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ், பார்த்தவங்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கு. இல்ல இது மிக்ஸ்டு சர்வைவல் த்ரில்லர், லைட்டா அங்கங்க இடையோடின ஒரு காமெடி, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், எல்லாம் மிக்ஸ்டான ஒரு விஷயம். ஒரு சீரியஸ் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கொஞ்சம் எல்லாம் அப்படியே. கண்டிப்பாவே எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே சினிமா வெறும் பொழுதுபோக்காவே மட்டும் பார்த்துட்டு ஜாலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போயிட முடியாது. நமக்கு சில விஷயங்கள் சினிமா சொல்லித்தரும் இல்ல, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம். இன்னைக்கு ஒரு லஞ்சம் வாங்காதேன்னு சொல்றதா இருக்கட்டும், நேர்மையாருன்னு சொல்றதாகட்டும், என்னதான் வீட்டுல ஸ்கூல்ல பாடத்துல சொல்லி கொடுத்தாலும் சினிமாவில் அதை பார்க்குறப்ப அதோடைய வீச்சு, அதோட வீரியம் ஜாஸ்தி. ஸோ சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம். ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது நல்லாவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவும் போயிட முடியாது. கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவனை ஒரு வாட்டி பிக் ஸ்கிரீன்ல பார்க்கவும் எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கும். அண்ட் இந்த டீம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃபர்ட்கெல்லாம் ஸ்க்ரீன்ல பார்க்கவும் இட் லைக் அ ப்ராப்பர் விஷுவல் ட்ரீட். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு போட் வச்சு கான்செப்ட்ல வந்து ஒரு ஃபுல் 3 hours வந்து எப்படி எங்கேஜா வைக்க முடியுமோ அந்த டீம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை வந்து தேட்டர் சூப்பரா இருக்கு. எவ்ரி ஒன் ப்ளீஸ் கோ வாட்ச் போட். படம் செம்மையா இருக்கு. அங்கிளோட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் லைக் செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் கிப்ரான் அங்கிள் ஹஸ் டன் an awesome அங்கிளோட எல்லா பாட்டும் செம்மையா இருக்கும். இதுவும் லைக் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லவ் இட். சூப்பரா இருக்கு. மோர் தென் 10 times பார்க்கலாம். இந்த யோகி பாபு ஆட் பண்ணாங்க இல்ல பிளஸ். இந்த படம் செம்மையா இருக்கு. மேண்டேட்டரி 10 out of 10 கொடுக்கலாம். 10 times மேலேயும் பார்க்கலாம். செம்ம காமெடி. படம் ஃபுல்லா போட்லயே வச்சனா ரொம்ப காமெடியா இருக்கு. அது யோகி பாபு உள்ள இருக்காரு, அதனால நல்லா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப சிரிக்க வச்சு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுல இது 10 out of 10 கொடுக்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்கு. என்னன்னா எமோஷனலா இருக்கும். இது சீன்னால இந்த சென்ஸ் கடல்னால இதுல வந்து ரொம்ப எமோஷனல் சீனும் இருக்கு, ஃபைட்டிங்கும் இருக்கு. ஆனா ஆக்ஷன் அவ்வளோவா இல்லை, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான். இதுல 10 out of 10 ஈஸியா கொடுக்கலாம். அதான் படம் வந்துட்டு ஒரு போட்டுக்குள்ளேயே பண்ணுறதுன்றது வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் அந்த சேலஞ்சிங்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு சிம்பு தேவன் சார். எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்கல, நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இடையில வந்துட்டு கதையோட அந்த ஃப்ளோவில் இல்லாமல் 2-3 விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா திணிச்ச மாதிரியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ஒரு வாட்டி கேட்டதுனால ஒரு மாதிரி இருக்கு, அது மறுபடியும் கேட்கும் போது தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் கேட்ட உடனே அந்த கேட்சியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்த சாங்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குல்ல, அட்டன் பண்ணி பொலிட்டிக்கல் காமெடி அப்படி அட்டன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பார்த்து கையாண்டுருக்கான். அண்ட் வந்து இதில் பின்னாடி பேக்ரவுண்ட் ரிசர்ச்சும் சூப்பராக இருக்குது படத்தில்.
அந்த போட்டு எப்படி எந்த மாதிரி போட் இருக்கும், போட்டு எந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உடையிற விஷயங்கள், அதுக்கு ஒவ்வொரு லீடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் அது ஸ்லோவாக இல்லை, ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அந்த அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று இடையில ஒன்று ரிவீல் ஆகும் யார் என்னன்னு சொல்லிட்டு. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கொடுக்கறது கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டே போயிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. சிஜி வந்து மேக்ஸிமம் தெரியல, இதில் சிஜி மேக்ஸிமம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் மேக்ஸிமம் சிஜி தான் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஷார்க்கும் வந்து சிஜி மாதிரிலாம் தெரியல. ஒரு ஷார்ட்ல ஷார்க் வந்து இந்த அவதார்ல வர மாதிரி, அவதார்ல வேல் வரும்ல, ஸோ அதே மாதிரி ஷார்க் மேல வந்திருக்கும். அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஆக்டிங் வந்து எம்எஸ் பாரதி சார் தான். சொல்லவே எல்லா அவர் மாதிரி நடிக்க முடியாது. அவர் நெக்ஸ்ட் வந்து சான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு சார். அப்புறம் வந்து ஷாரா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஷாரா யோகி பாபு எப்பவும் போலதான் எல்லா படத்துலயும் பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இதுல வித்தியாசமா பண்ணது என்னன்னா கொஞ்சம் சட்டிலா பண்ணியிருந்தாரு. காமெடி பண்ணணும்னு பண்ணாம ஒரு சில இடத்துலலாம் காமெடிஸே இல்லை அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த கேஸ்டிசம் அண்ட் கம்யூனிசம் டயலாக்ஸ் வரும்போது அந்த இன்டென்ஸ்ல எந்த டோன்ல இருக்குமோ அது பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஒரு சில இடத்துல வந்து அது கம்மியாக தான் இருக்கு. ஒரு சில இடத்துல